என்னோட பசங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் செய்யும்போது என் கூட இருப்பேன் சார், உட்காருவேன். நான் ஏன் உட்காரேன் அப்படின்னா, ஹோம்ஒர்க்கு சொல்லித் தரதுக்கு இல்லைங்க சார். என்ன செய்கிறாங்கிறத பார்க்குறது தான் சார் உட்காரேன். அவன் சொல்கிற ரெண்டே விஷயம் சார். ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யாமல் உட்காந்துருக்கேன்னு கேட்டால், எனக்கு கிளாஸில் சொல்லித்தரதே சுத்தமாக புரியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு. ஏன்டா புரிய மாட்டேங்குது, இதை நீ வாத்தியார்ட்ட கேட்டையா அப்படின்னு சொன்னால், அப்பா அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வாப்பா அப்படின்னு சொல்லு. நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்துருக்கோம். எந்த பாடத்தில் என்ன உனக்கு சந்தேகன்றது அந்த கன்சர்ன் டீச்சர் உட்காந்துருக்கும்போது இவன் கேட்குறான் சார். அவங்க ஏன் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கேட்ட சந்தேகத்தெல்லாம் விட்டுறாங்க சார். என் பையனுக்கு பொறுமை இல்லைங்க சார். அவன் கேட்டுட்டு அவன் விட்டுறான் சார். அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்களால் எந்த வகையிலுமே கொண்டு வர முடியலைங்க சார். இது நான் என் பிள்ளைகிட்ட இருந்து டீச்சர்ஸோட மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க சார். இவன் ஒன்று கேட்டால் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால், கிளாஸ்லேயே 40 நிமிஷம் கிளாஸில் 10 நிமிஷம் தான் இருக்காங்க சார். மற்ற நேரமெல்லாம் கம்ப்யூட்டரில் வேலை இருக்குது, எங்கள் ஹெச்எம் கூப்பிட்டாங்க, வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தர்றதுக்கு தான் டைம் இருக்க ஒழிய, பிள்ளைய கூட சேர்ந்து பேசுகிறதுக்கோ, அவன் என்ன மனநிலையில் இருக்கான் அப்படின்றத சொல்கிறதுக்கோ, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு முடியலைங்க சார்.